ஸோ இந்த ஹார்மோன் வந்து என்டார்ஃபின் வந்து ஈவன் நம்ம அக்கு ப்ரெஷர் மூலயமாவும் அவங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி இப்போது சில நேரத்தில் ஹார்மோன் அப்படின்னு வரும்போது இது ஒரு கம்பைண்டாக வரக்கூடியது. அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால இருக்கக்கூடியது. ஸோ அதில் நம்ம இந்த என்டார்ஃபின் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி மசாஜ், அக்கு பங்க்சர், அக்கு ப்ரெஷர், இந்த ரேக்கி இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது அவங்க உடலில் இயற்கையான பெயின் ரிலீவிங் ஹார்மோனை நம்ம அதிகரித்து கொடுக்குறோம். ஸோ அது மூலயமா நம்மளுடைய மன அழுத்தமும் குறையுது, அதே நேரத்தில் அவங்களுக்கான அந்த ஒரு இதுவும் வந்து மூட் ஸ்விங்ஸும் கரெக்ட் ஆகுது. 4வது ஹார்மோன் என்னன்னு கேட்டிங்கன்னா டோப்பமைன். இந்த டோப்பமைனே வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நம்ம டோப்பமைன் ஸ்ட்ரெஸ்ஸே கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ மொபைலில் இந்த ஸ்க்ரீன் டைம் ரொம்ப நேரம் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோன்னு வைங்க. அப்போது நம்ம பாடியில் அந்த டோப்பமைன்ற ஹார்மோன் இமீடியட்டாக சுரக்குது. ஏன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து இது ஒரு ப்ளஷர் அப்படின்றத ஃபீல் பண்ணி இமீடியட்டாக அது சுரக்குது. ஸோ அது ஒரு ரியல் ஹாப்பினஸ் இல்லாமல் நமக்கு வந்து ரொம்ப நேரம் நம்ம டைம் அதில் இருக்கிறதுனால அது எக்ஸாஸ்டே ஆகிடுது. அப்போ நேச்சுரலான டோப்பமைன் செக்ரீஷனை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம யோகாவில் மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவன் நம்மளுடைய பிரெயினோடைய இந்த கொக்னிட்டிவ் ஃபங்க்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.